Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா iPhotos Worldwide அப்படிங்கற ஒரு கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சூப்பரான ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படினா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்ல எல்லாரும் வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்பிள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோஸ் பண்றோம். அதுல நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படினா நாங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கோம், எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணாலும் எங்களுக்கு வந்து ரீப்ளை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலே போதும், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. வித் உங்களுக்கு வந்து சேலரி, அதாவது ஸ்டைஃபண்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அப்போது நீங்கள் மற்ற கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அட்டன் பண்ணுறது, இந்த இன்டர்ன்ஷிப் மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம், அன்எம்ப்ளாயி, ஜாப் சீக்கராக இருக்கலாம், யார் வேணாலும் இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அதாவது கார்பரேட் அம்பாசிடர் ஒன்று, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இன்டர்ன் சொல்லிட்டு 2 அம்பாசிடர் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செய்து யாருமே வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா iPhotos Worldwide அப்படிங்கிற ஒரு இந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஹெச்ஆர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. சரிங்களா? டேரெக்டாக ஹெச்ஆர் வந்து ஹையர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்டர்வியூவோ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டோ இதுவே இருக்காது. ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு ஜாப் கிடையாது. கம்பெனியை பற்றின விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாலண்டியராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க. பட் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்டைஃபண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 5000ரூபாலேருந்து 8000ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்தாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதையுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஸ்கில்ஸ் ரெக்ரூட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன், கண்டிப்பாக வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். டீம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லீடர்ஷிப்பாக எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். பிராண்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சேல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டூரேஷன் வந்து பார்த்தோன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் 1 மந்த்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. மேபி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 மந்த்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் பெர்மனெண்ட்டாக ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேனுவலாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ எண்டில் இந்த ஒரு இன்டர்னுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங்னாலே எல்லாருக்கும் வந்து பயம் வந்துடும். ஐயோ நம்ம வந்து மார்க்கெட் பண்ணணுமா, நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்பாண்டிங் அவர் கம்பெனி இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டு ஆல் போர்ட்டல்ஸு. நீங்கள் இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, ஸ்கைப்பு, வாட்ஸ்அப்னா அந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் வந்து போஸ்ட் போட போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத இது வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் இன்டர்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் வந்து வெப்சைட் டிராஃபிக் மூலியமாகவும் பிராண்ட் வைஸ் அவேர்னஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீட்ஸ் ஜென்ரேஷன் தான் உங்களுக்கு வந்து முழுக்க இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங்னாலே வந்து இந்த கம்பெனியை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். இந்த கம்பெனியை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் பொருட்களை விற்கணுமா, ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணுமா அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மார்க்கெட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் இருக்குது. நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஆன் அச்சீவ்மெண்ட்க்கான சர்டிஃபிகேட்ஸ் ட்ரைனிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் இன்டர்ன். இது உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து கார்பரேட் ஒரு அம்பாசிடருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு அம்பாசிடர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு எனக்கு தெரிஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ரீசெண்ட் டேஸில் போட்ட வீடியோவில் வந்து குவி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அம்பாசிடர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து
செலக்ட் ஆகியிருந்தார். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவில் தகுதியும் திறமையாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதில் கார்ப்பரேட் அம்பாசிடர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ரெஸ்பாண்டிங் அவர் கம்பெனி இன் யுவர் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை பற்றி சொல்லணும். அதாவது நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில் இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு அவேர்னஸை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈவெண்ட்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அம்பாசிடருடைய வேலை என்ன அப்படின்னா, அடிக்கடி ஒரு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை தனியாக கலெக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து ஈவெண்ட் வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு குழு தலைவராக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஏன் வந்து இந்த கம்பெனி பற்றி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து உங்கள் காலேஜுக்கோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அம்பாசிடராக இருக்கிறீங்க. அம்பாசிடராக இருக்கிறதுனால இந்த கம்பெனியை பற்றின விஷயங்களை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்ரோச் யுவர் யூனிவர்சிட்டி ஹையர் ஆஃபீஸர். உங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸரை நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அவங்க மூலிமா வந்து ஸ்டாஃப்களெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, நம்ம இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த 2 ஒர்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸு? கண்டிப்பாக நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்ப நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் சேலரி வேலை பார்த்ததுக்கு சேலரி மட்டும் கொடுக்காம அதர் பெனிஃபிட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து சர்ச் பண்ணுவாங்க. அதில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் இதில். இந்த பெனிஃபிட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ரிவார்ட்ஸ் ஆர் பேஸ்டு ஆன் பர்ஃபார்மன்ஸு. உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னா, கார்ப்பரேட்லேருந்து வரக்கூடிய வவுச்சர்ஸாக இருக்கட்டும், கிஃப்ட் கார்டாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டை தாண்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரெயினிங்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மற்ற கம்பெனியில் அந்த ட்ரெயினிங்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மி. பட் இந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்கள் ரெஸ்யூமில் வந்து எதுவுமே என்னால் போட முடியல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து ஸ்கில்ஸ் எதுவுமே கிடையாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் டு ஒர்க் இன் கொலாபரேஷன் வித் பார்ட்னர் கம்பெனிஸ் வேர்ல்டு வைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உலகம் வேர்ல்டு வைஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் பெரிய பெரிய கூட்டாளர்கள் ஒரு முதலீட்டாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு திறமை இருக்கும். உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களோட திறமையும் நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெவலப் ஸ்கில்லாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி நல்ல ஒரு லீடிங் கம்பெனியை நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கெரியர் க்ரோத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது குறைஞ்சபட்சம் 1 மந்த்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து அவங்க நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு இன்டர்னுக்கு வந்து எப்படி இந்த அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான டேரக்ட் லிங்க்கை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்க்கில் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த கம்பெனியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய சிட்டி, நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். நம்ம எந்த கண்ட்ரி, இதை வந்து இந்தியா அப்படிங்கிறதுல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியா அப்படிங்கிற கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய பின்கோடு கேட்டிருக்காங்க. அந்த போஸ்டல் கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு இன்டர்னுக்கு வந்து ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சூஸ் ஆஃப் ஹையஸ்ட் எஜுகேஷன், நீங்கள் வந்து ஃபைனலாக என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் மினிமம் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா? நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஒரு இன்டர்னுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிக்கிற முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூஜி அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் எந்த இயரில் வந்து யூஜி வந்து முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து கொடுங்க. உங்களுடைய டொமைன், நீங்கள் என்ன டொமைனில் வந்து அந்த யூஜி பண்ணீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் பண்ணால் ஆர்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து லா தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா லா கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை வந்து ஒரு கிராஜுவேட்டா, இல்லை நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாய்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கிராஜுவேட்டு, ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளைங் இன்டர்ன்ஷிப் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து
அதாவது எதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப் வந்து ஹச்ஆரா இல்லை வந்து கார்பரேட் அம்பாசிடரா இல்லை வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸான்னு கேட்டுருக்காங்க. பட் ஹச்ஆர் அப்படிங்கிறது வந்து போஸ்டிங் இப்போதைக்குன்னு வேகன்சி வந்து கிடையாது. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை கார்பரேட் அம்பாசிடர் அப்படிங்கிற கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து பிகினரா இல்லை வந்து இன்டர்மீடியட்டா இல்லை வந்து எக்ஸ்பர்ட்டானு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எதுவும் வந்து கொடுங்க. நான் வந்து பிகினர் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். டீம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீம் ஒர்க்கில் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்களா இல்லை வந்து இன்டர்மீடியட், ஏன்னா ஏற்கனவே வந்து டீம் ஒர்க் அப்படி தெரிஞ்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். அது கமிட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. சோசியல் சர்வீஸில் நீங்கள் வந்து எதுவும் அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோல்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதிக்கோங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் போட்டால் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கொடுக்காம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கெரியரை பற்றி நீங்கள் வந்து ஏதாச்சும் கோல்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம், உங்களுடைய ரெஸ்யூமை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ தான் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ரெஸ்யூம் வந்து இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பயோ மட்டும் கொடுத்தாலே போதும். உங்கள் பயோ கொடுங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் கொடுத்தாலே போதும், எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கொடுத்தாலே போதும். எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஈஸியான முறையில் ஒரு ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க்குக்கு வந்து லேப்டாப் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. லேப்டாப் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே வந்து மொபைல் ஃபோனில் மட்டும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரியான வேலையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ உங்களோட நெய்பர்ஸ்க்கோ இல்லை வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.